Hi friends, welcome to Conquer IAS. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி தான். ஆனா இதுல ஸ்பெசிஃபிக்கா எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஈரான் இந்தியாவுக்கு கொடுத்து வச்சிருந்த ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நாங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறோம், இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா நாங்களே வந்துட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கையில இருந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல ஈரான் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் மேக் பண்ணுச்சு, இந்தியா மேல என்னென்ன தவறுகள் ஈரான் கோட் பண்றாங்க, பிளஸ் ஈரான் சைனாவோட புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த அக்ரிமெண்ட் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட், மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டார்க் ஷேடட் கலர் தான் வந்துட்டு ஈரான். ஸோ இந்த ஈரானோட கேபிட்டல் இஸ் டெஹ்ரான். இதுல எந்தெந்த கண்ட்ரிஸ் பவுண்டரி ஷேர் பண்ணுது, ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இஸ் ஷேரிங் பவுண்டரி வித் ஈரான், விச் மீன்ஸ் ஈரானோட இந்தியா எந்த ஒரு லேண்ட் பவுண்டரியும் ஷேர் பண்றது கிடையாது. இதுவே வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல அசர்பைஜான், அர்மேனியா, டர்க்கி, ஈராக் அப்படிங்கிற கண்ட்ரிஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் சைடுல பவுண்டரி வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் பாடிஸ் என்னென்ன இருக்கு ஈரானை சுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்தர்ன் பார்ட்ல யூ ஹேவ் காஸ்பியன் சி, சதர்ன் பார்ட்ல யூ ஹேவ் பெர்ஷியன் கல்ஃப், அதே மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல அரேபியன் சி இருக்கு, விச் இஸ் இந்தியன் ஓஷனோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்ப ஈரானுக்கு இந்தியன் ஓஷனோட சில இடத்துல கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஹரான் தவிர்த்து வேற என்ன இம்பார்ட்டன்டான பிளேசஸ் ஈரான்ல நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஹீதன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இதை பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பந்தர் இ அப்பாஸ். இந்த பந்தர் இ அப்பாஸ் அப்படிங்கிறது சாபஹார் போர்ட் அப்படிங்கிறது ஈரான்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பந்தர் இ அப்பாஸ் அப்படிங்கிற போர்ட் தான் ரொம்ப காலமா மேஜர் போர்ட்டா இருந்துட்டே இருந்தது. சரி, ஏன் இந்த சாபஹாரை டெவலப் பண்ணணும் நினைக்கிறாங்க, ஏன் பந்தர் இ அப்பாஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1980s வந்துட்டு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் வார் நடந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல ஈராக் அவங்களோட ஏர் போர்சஸ் யூஸ் பண்ணி ஈரானோட கார்கோ ஷிப்ஸ் அண்ட் நேவல் போர்சஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி வந்திருப்பாங்க. அப்ப இந்த போர்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஈஸ்ட் நோக்கி மூவ் ஆகணும், ஈராக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாபஹார் போர்ட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. வேற என்ன ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரெக்டா இந்த டிப் இருக்குல்லங்க, இதுல வந்துட்டு யூ ஹேவ் அ பிளேஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த சாபஹார் போர்ட் பத்தி நமக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இதோட கரண்ட் அஃபேர்ஸே எவால்வ் ஆகுது. சரி, இந்த சாபஹார் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஈரான்ல இருக்கு. இந்த கோஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரக்கன் கோஸ்ட். நமக்கு எப்படி கேரளா பக்கத்துல இருக்கிறது மலபார் கோஸ்ட், அதே மாதிரி தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பார்டர்ல இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த ரீஜனை they call it as மரக்கன் கோஸ்ட். இந்த சாபஹார் போர்ட் எதுக்கு க்ளோஸா இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு க்ளோஸா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி ஓஷியானிக் போர்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இது எல்லாமே சி போர்ட், இது ஓஷனோட கனெக்ட் பண்றதுனால ஓஷியானிக் போர்ட் இல்ல டீப் சி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் எதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், இந்த போர்ட் வழியா நம்ம எங்க போகலாம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா போய் பெர்ஷியன் கல்ஃபுக்கு போகலாம். இங்க இருந்து தான் உலகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசியான ஆயில் வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வெளியில எக்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த சாபஹார் போர்ட் இஸ் ரிலேட்டிவ்லி அண்ட் அண்டர் டெவலப்டு போர்ட். எதை கம்பேர் பண்ணும் போது பந்தர் அப்பாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் an underdeveloped போர்ட் தான். ஆனா இந்த சாபஹார் போர்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா நேத்திக்கு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இந்த குவாதார் போர்ட் அப்படிங்கறது யாரு டெவலப் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லியிருப்போம், சைனா இஸ் டெவலப்பிங் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா அவங்க இந்த பெர்ஷியன் கல்ஃப் வழியா ஆயில் எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா வந்து குவாதார் போர்ட்ல இருந்து ஒரு பைப்லைன் மூலியமா சிபெக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா ஆயில உள்ள எடுத்துட்டு போறாங்க. பிளஸ் இந்த குவாதார் போர்ட்ல சைனீஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் மிலிட்டரி பிரசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால அப்ப இந்த பர்டிகுலர் பிளேஸ் சாபஹார் போர்ட் வந்துட்டு குவாதார் போர்ட்டுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப முன்னாடி இருக்குது. சோ அப்ப இந்தியா ஏதாச்சும் ஒரு பிளாக்கெட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடியே பண்ணிடலாங்கிறதுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த சாபஹார் போர்ட்டுக்குன்னு நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கு. எவ்வளவுக்கு இந்த சாபஹார் போர்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்குங்கிறதையும் பார்க்கலாம். சரி, இந்த சாபஹார் போர்ட்டை இந்தியா எப்ப டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
2003லயே வந்துட்டு நாங்க டெவலப் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன் 2003லன்னா அப்பதான் ஆப்கானிஸ்தான்ல 2002 டைம் ஸ்கேல்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாலிபான் கவர்மெண்ட் கம்பலா டாப்ல இருந்திருக்கும். அப்ப ஆப்கானிஸ்தான் அதாவது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி பீஸ்ஃபுல்லா இருந்தாதான் நம்மளும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணணும். ஆனா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல லேண்ட் பவுண்டரி கிடையாது. ஏன்னா அது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆயிட்டனால. அப்ப ஆப்கானிஸ்தானை நம்ம எப்படியாச்சும் ஆக்சஸ் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணாதான் இந்தியால இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் அப்படிங்கிற சிச்சுவேஷனாலையும் டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த டைம் பீரியட் 2003ல இந்த சாபஹார் போர்ட்டை நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க with a 10 years of lease period. ஆனா என்ன ஆயிருந்தது அப்படின்னா 2003க்கு அப்புறம் ஒரு வருஷத்துலயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா டெவலப்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இந்தியா கொஞ்சம் யூஎஸ் சைடு அலைன் ஆயிட்டனால பிளஸ் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஆகாதுங்கிற சிச்சுவேஷனால ஒரு ஹோல்ல இருந்து திருப்பி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தான் என்ன பண்ணாங்க இந்த சாபஹார் போர்ட்டை நாங்க டெவலப் பண்றோம் அப்படிங்கிறது ரீசெண்டா தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த சாபஹார் போர்ட் எதுக்கு இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மேஜரான ரீசன்ஸ்ங்க சாபஹார் போர்ட் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானோட கோஸ்ட்டுக்கு, அதாவது இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோசஸ்ட் போர்ட் அப்படின்னு ஈரானோட போர்ட் எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபஹார் போர்ட். இந்த சாபஹார் போர்ட் வழியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட மார்க்கெட்டையும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுல இருந்து சென்ட்ரல் ஏசியாவோட மார்க்கெட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணலாம். இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா யாரை பைபாஸ் பண்ணிட்டு பாகிஸ்தானை எடுத்துக்கவே இல்லாம ஒரு புதிய ஆல்டர்னேட்டிவ் ரூட் வழியா நம்ம என்ன பண்ணலாம் ஆப்கானிஸ்தானை ஆக்சஸ் பண்ணலாம். பிளஸ் இந்த குவாதார் போர்ட்டுக்கு ஈடு கொடுக்கணுங்கிற அளவுக்கு எது முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கு சாபஹார் போர்ட் அண்ட் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். அப்ப குவாதார் போர்ட்டுக்கு ஆயில் வருது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஒருவேளை நம்ம இங்க ப்ராஜெக்ட் பண்ணாம விட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்க மைட் பி நமக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில பிளாக் பண்ணலாம் சைனா. ஆனா இப்ப இந்தியா சாபஹார் போர்ட்ல சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதுனால இந்தியா மைட் பி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். தி செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு இருக்கு. இந்தியாவுக்கு பயங்கரமான ஆம்பிஷன்ஸ் இருக்குங்க. இந்தியாவுக்கு நிறைய மார்க்கெட் பிடிக்கணும். ஏன்னா இந்தியாவே பெரிய மார்க்கெட் தான். ஆனா இந்தியனோட ப்ராடக்ட்ஸும் என்ன ஆகணும் பெரிய லெவல்ல சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப மார்க்கெட் பிடிக்கிறது அப்படிங்கறது சைனாக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் மார்க்கெட் வந்துட்டு ஆக்சஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்தியாவோட ஆம்பிஷனா இருக்கட்டும் இல்ல அவங்களோட பிளான் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இது மூலியமா யூரோப் என்ன பண்ணணும் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யாக்குள்ள போய் மாஸ்கோ சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி ரூட்ல போறத இந்த மாதிரி ரூட்ல போய் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் இந்த மாதிரியான இந்த ப்ராஜெக்ட தான் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரெல்லாம் சேர்ந்து போட்டிருக்க ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா ஈரான் ரஷ்யா இந்தியா சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். இந்த ப்ராஜெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஓஷன் வில் கெட் கனெக்டட் டு பர்ஷியன் கல்ஃப் வழியா காஸ்பியன் சி வழியா நீங்க என்ன சென்ட் பீட்டர்ஸ்பர்கா இருக்கட்டும் இல்ல நார்தர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பையும் நீங்க என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். தி தேர்ட் ரீசன் இஸ் இந்த சாபஹார் போர்ட்டை ஒருவேளை நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு வச்சுக்கோங்க குவாதார் போர்ட்ல சைனாவோட பிரசன்ஸ் இஸ் கிரேட்டர். இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில ஸ்டாப் பண்றாங்களா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு நேவல் அட்டாக் பண்றாங்கன்னா இருக்கட்டும் இதுல இருந்து மும்பைல இருந்து you can attack Gwadar port. அதே மாதிரி கந்தலால இருந்து you can attack Gwadar port. ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு ஜாஸ்தியா இருக்கு. இல்ல ஒருவேளை சாபஹார்ல இந்தியாவுக்கு எதெல்லாம் தேவையோ அதை அட்டாக் பண்றாங்கன்னா மும்பைல இருந்து போகணும்னா கிட்டத்தட்ட 786 நாட்டிக்கல் மைல்ஸ், கந்தலா போர்ட்ல இருந்து போகணும்னா 550 நாட்டிக்கல் மைல்ஸ். ஈஸியா இந்தியாவுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக்கான இருக்கோ அது குவாதார் போர்ட்ல இருந்து ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க சைனா வந்துட்டு கம்ப்ளீட்டா த்ரெட்டன் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்டன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ஆனா இந்த சாபஹார் போர்ட்ல இருந்து இந்த குவாதார் போர்ட் வெறும் 76 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 150 கிலோமீட்டர்ஸ்க்கும் கம்மியா தான் இருக்குது. சோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனீஸோட ஆர்மியும் பாகிஸ்தானோட ஆர்மியும் என்ன பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ட்ராக் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத
பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன். இந்த 3 ரீசன்ஸ்க்காக தான் இந்தியாக்கு இந்த சாபஹார் போர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். சரி, இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் இந்தியாவை இந்த சாபஹார் ரயில் ப்ராஜெக்ட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் சார் டிராப் பண்றீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னக்கூடிய காசை நீங்க இன்னும் ஒழுங்கா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அப்பதானே நாங்க கட்ட முடியும். ஸோ ஃபண்டிங்ல நிறைய டிலேஸ் இருக்குங்கிற ரீசன்னால நாங்க இந்தியாவை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த ப்ராஜெக்ட் எப்ப சைன் பண்ணாங்கன்னா 2016ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெஹ்ரான் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்ப 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து ட்ரைலேட்ரல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்சிட் காரிடார் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இது என்ன சார் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே தெரியும், ரோடு, பஸ், ட்ரெயின், போர்ட் எல்லாமே மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். இதுலயுமே இந்த டிரான்சிட் காரிடார்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, multiple modes of transportation will happen. அது என்ன multiple modes of transportation னா, first இந்தியால இருந்து goods போகுதுன்னு வச்சுக்கோங்களேங்க, எப்படி போகும்? கடல் வழியா போகும். அப்ப it is making to use sea based transport வந்துட்டு நடக்கும். sea based transportல இருந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரயில்வே லிங்க் வந்துட்டு கனெக்ட் பண்றாங்க. சாபஹார் போர்ட்ல இருந்து ஜகீடன்ல இருந்து ஜாரங் வரைக்கும் ஒரு ஜாரங் இஸ் இன் ஆப்கானிஸ்தான், அது வரைக்கும் ஒரு ரயில்வே ரோட்ஸ் போடுறாங்க. அப்ப the second mode of transport is ரயில்வே. அதே மாதிரி ஜாரங்ல இருந்து டெல்ரம் இஸ் a road transport. ரோல் வழியா என்ன பண்ணுவாங்க? கூட்ஸை எடுத்துட்டு போவாங்க. அப்ப சி மூலியமா எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போற கூட்ஸை ரயில்வேஸ் மூலியமா கொண்டு போய் திருப்பி ரோட் மூலியமா கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல சேர்க்கிறாங்க. அப்ப 3 விதமான டிரான்ஸ்போர்டேஷன் மோட் எடுத்துட்டு போறாங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் டிரான்சிட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டை யார் யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் சேர்ந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இதை சைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஈரானியன் ரயில்வேயும் இந்தியன் ரயில்வேஸோட இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெடும் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, சாபஹார்ல இருந்து ஜகீடன் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே லைன்ஸை இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் இஸ் 1.6 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் இப்போதைக்கு இந்தியாவை இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ல இருந்து டிராப் பண்ணிட்டு நாங்களே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், இத கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை கட்டுறதுக்கு காசு எங்க இருந்து சார் நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈரான் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $400 மில்லியன் ஈரானியன் நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானும் சைனாவும் ஒரு பர்டிகுலர் டீல் கிராக் பண்ணிருக்காங்க. 25-year பிளான் அப்படிங்கிற மாதிரி, which is a long term ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி. இதோட மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட $400 பில்லியன் ப்ராஜெக்ட் வந்துட்டு சைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க பண்ண போறாங்கன்னா ஈரான்ல பண்ண போறாங்க. அப்ப காசு யாருக்கு வரப்போகுது? ஈரானுக்கு வரப்போகுது. சோ அப்ப சைனா வந்துட்டு இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் பண்றதுனால, பிளஸ் இவங்க கிட்ட இப்ப பணம் இருக்கு அப்படிங்கறத அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. which means இந்தியாவுக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் என்ன ஆகுது, கட் ஆகுது. இல்ல ஏதோ ஒரு டிரான்சிட் ஃபீயோ ஏதோ ஒன்னு என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். அப்ப ஆப்கானிஸ்தானுக்கு நீங்க டெலிவர் பண்ணக்கூடிய கூட்ஸோட காஸ்ட் என்ன ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா கூட டிரான்சிட் ஃபீ அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல அது தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட், என்னென்ன ரீசன் சார், எதுக்கு சார் எங்களுக்கு திடீர்னு இந்தியா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து டிராப் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியா ரொம்ப பெருசா இதுல எங்க ஆர்வமே காமிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தடவை இந்த இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கவே இல்லை. சரி, ஏன் இந்தியா இதுல ஒர்க் பண்ணவே இல்லை? ஏன்னா இந்தியாவை கஷ்டப்பட்டு தான் 2016ல வந்துட்டு அக்ரிமெண்ட்ஸ், அதாவது 2015ல ஈரான் மேல நியூக்ளியர் சாங்ஷன்ஸ் இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த நியூக்ளியர் சாங்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்திருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி தான் இந்தியா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஏன் திடீர்னு அப்ப இந்தியா ஏன் இவ்வளோ முக்கியம்? இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக், ஆப்கானிஸ்தான் ஆக்சஸ் பண்ணணும்னு இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணணும்னு இருக்கு, சைனாவை கண்டெய்ன்மெண்ட்ல வைக்கணும்னு பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ்க்கு நடுவுல அப்ப ஏன் இந்தியா இதுல இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளோ சீரியஸா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு சில இடத்துல பயம். ஏன் பயம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் கேட்ஸா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு யூஎஸ்ல. யாராச்சும் ரிலேஷன்ஷிப் ஈரானோட, நார்த் கொரியாவோட, ரஷ்யாவோட ரொம்ப
டென்ஸான ரெவென்யூ போகக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருந்தா அந்த கண்ட்ரி மேல சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு. பிளஸ் ஈரான் நியூக்ளியர் டீல்ல இருந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வெளியில வரேன், பிளஸ் ஈரானோட யார் யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்களோ அவங்க மேலேயும் சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த சாங்ஷன்ஸ்க்கு பயந்து இந்தியா என்ன பண்ணல அப்படின்னா ரொம்ப பெருசா இதுல ஈடுபாடு காமிக்கல. பிளஸ் ஆனா யூஎஸ் கிட்ட இந்தியா நிறைய பேச்சுவார்த்தை பேசி, ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், இன்னொரு கண்ட்ரி சொல்றாங்கிறதுக்காக நம்ம பண்ண முடியாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ளமேட்டிக்கல் சேனல்ஸ் மூலியமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதாவது சாபஹார் போர்ட்டையும் இந்த ஜீடன் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே லைனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேவியர் வந்துச்சு, நீங்க பண்ணிக்கலாம், இதை பண்ணீங்கன்னா உங்க மேல சாங்ஷன்ஸ் போட மாட்டோங்கிறது யூஎஸ் சொல்லிட்டாங்க. ஆனா இது எப்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா இந்த ரயில்வே லைன்ஸ் போடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுறதா இருக்கட்டும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்ட்னர்ஸ் தேவைப்படக்கூடியதா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா நம்ம ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனோம்னா யூஎஸ் நம்ம மேலேயும் சாங்ஷன்ஸ் போட்டுருமா, நம்மளால மத்த கண்ட்ரீஸ்ல எந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியாதோங்கிற பயத்துல யாரும் முன் வரல அப்படிங்கறத ரீசன் கூட. வேற என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்னால இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020 பிப்ரவரியில வந்துட்டு இந்த CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்துட்டு நிறைய எஸ்கலேஷன்ஸ், இந்தியாலேயே நிறைய ரியாட்ஸ் எல்லாம் நடந்ததுல இத பத்தி வந்துட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. பிளஸ் எப்ப யூஎஸ் சாங்ஷன்ஸ் கொண்டு வரான் அப்படின்னு சொன்னாங்களோ அப்ப இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆயில் இம்போர்ட்ஸ் இவ்வளவு வாங்கணும்னு சொல்லியிருந்ததை இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இங்க இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 2018ல கிட்டத்தட்ட 5,22,770 பேரல்ஸ் பர் டே வாங்கிட்டு இருந்தாங்க ஈரான் கிட்ட இருந்து. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே 3 lakhs, ஸோ கிட்டத்தட்ட 40% கிட்ட என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. சைனா என்னதான் சாங்ஷன்ஸ் இருக்குன்னு, ஏன்னா they also got behavior, என்னதான் சாங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட ரிடக்ஷன் எப்படிதான் இருந்திருக்கு, கம்மியா தான் இருக்கே வந்துட்டு இருக்கு. சரி, ஈரானுக்கும் சைனாக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னொருத்தர் ஒரு காமனா ஒரு பர்சன் இருக்காரு, இதுதான் யூஎஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் யூஎஸ் ஆன் ஒன் சைட், யூ ஹேவ் இந்தியா, ஈரான், சைனா ஆன் அதர் சைட். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். இன்ஃபேக்ட் இந்தியாவை வந்துட்டு இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஜாஸ்தியா வந்துட்டு யூஎஸோட ஆலி மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே யூஎஸ்க்கு யாரை பிடிக்காது அப்படின்னா ஈரானையும் பிடிக்காது, சைனாவையும் பிடிக்காது. அப்ப காமனா ஈரானுக்கும் சைனாக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே யூஎஸோட ஆகாது. சரி, சைனாக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் செக்டாரை டெவலப் பண்றதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அந்த ஆயில் ரிசோர்சஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, ஈரான் கிட்ட இருக்கு. ஸோ ஹி இஸ் அ கிரேட்டர் எனர்ஜி மார்க்கெட், அவங்க கிட்ட நிறைய காசும் இருக்கு சைனா கிட்ட. அதே சிச்சுவேஷன்ல ஈரானுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஷ் ட்ராப்டு எனர்ஜி எக்ஸ்போர்ட், அவருக்கு நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு ஈரானுக்கு. பிளஸ் அவங்களோட எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸும் ரொம்ப நடக்க மாட்டேங்குது, ஏன்னா யூஎஸோட மேக்சிமம் ப்ரெஷர் பாலிசினால. அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் யார் சார்ட் அவுட் பண்ணலாம், சைனா சார்ட் அவுட் பண்ணலாம். இவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் யார் சார்ட் அவுட் பண்ணலாம், ஈரான் சார்ட் அவுட் பண்ணலாம். அப்ப வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் யூஎஸ் வந்துட்டு நிறைய எக்கனாமிக் மெஷர்ஸ் வந்துட்டு போட்டுட்டே இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போதைக்கு என்ன சைன் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட $400 billion லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, which is called as comprehensive plan for cooperation between Iran and China. இல்ல it is also called as 25-year strategic பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை 2016லயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, சைன் பண்ணிருக்காங்க. நியூயார்க் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனா வந்துட்டு இந்த என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணலாம்னு இருக்காங்கன்னா பேங்கிங், டெலிகம்யூனிகேஷன், போர்ட், ரயில்வேஸ், மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் பண்ண போறாங்க. இதுக்கு ஈரான் சைனாக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 25 வருஷத்துக்கு ஆயில டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுக்க போறாங்களாம். சோ இட்ஸ் லைக் அ வின் வின் சிச்சுவேஷன். அப்ப ஈரான் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈரானோட எக்கனாமிக் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்னால ஈரானோட எக்கனாமிக் லைஃப் லைனே என்ன ஆகுது, திருப்பி என்ஹான்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் ஈரான் அண்ட் சைனா வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜாயிண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம்,
இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், ரிசர்ச் டெவலப்மெண்ட்ல ரெண்டு பேரும் கை கோர்த்து பண்ணலாம். பிளஸ் சைனா வேற என்னமோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்களோட ஜிபிஎஸ் கனெக்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஎஸ் ஓடது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமோ அதே மாதிரி சைனாவோட நேவிகேஷன் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் பெய்து நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதை யார் யூஸ் பண்ணிக்கலாம்? ஈரான் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் 5G ரோல் அவுட் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிளஸ் ஃப்ரீ ட்ரேட் டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் எல்லாத்தையுமே சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்கு ஆஃபர் பண்றாங்க. சைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஈரான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இவரோட பிஆர்ஐ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ஏன்னா சென்டரா இருக்குல்ல, இவங்க மூலியமா தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன்ல எக்கனாமிக்கலா தேவை, எனர்ஜி நீட்ஸுக்கு தேவை, லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஷிப்புக்கு ஈரான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப இந்த ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி கேம் சேஞ்சர் டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஒரு மல்டி போலார் வேர்ல்டு என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுல முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா சைனாக்கு இருக்கு. ஏற்கனவே யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாதனால ரஷ்யா மேல நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதோட யாரும் ஜாயின் ஆயிட்டாங்க, ஈரானும் ஜாயின் ஆயிட்டாங்க. அப்ப இது ஒரு பிளாக் மாதிரி என்ன ஆரம்பிச்சிருச்சு, ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒருவேளை இந்தியா திருப்பி போய் இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தருவாங்களா அப்படின்னு கேட்டா தருவாங்க. ஆனா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு மூணாவது கண்ட்ரி, அதாவது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல தான் டீலு, ஆனா யூஎஸ் உள்ள வந்து நான் சாங்ஷன்ஸ் போடுவேன் டீலை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொன்னா இந்தியா கேன்சல் பண்ணிச்சுன்னா அது யாருக்கு நெகட்டிவா போயிடும், ஈரானுக்கு நெகட்டிவா போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி போடக்கூடிய சாங்ஷன்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் இருக்குமா, சேஃப் கார்டு இருக்குமானா எஸ் வில் கோ வித் ப்ராஜெக்ட்ஸ் வித் த அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இன்னைக்கோட இதுல என்னென்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சாபஹார் போர்ட் எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த சாபஹார் போர்ட்ல இருக்கக்கூடிய ரயில்வே லைன்ஸ் நம்மளை விட்டு போறது, பிளஸ் சைனா உள்ள வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பயங்கரமா ஸ்பாயில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானை ப்ராப்பரா என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா இந்த சிச்சுவேஷன் அப்பதான் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வாக் பார்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூலை 15ல இருந்து ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமாங்கிறத பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் அதை பத்தி எந்த கமெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. சோ அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா இஸ் இன் வெரி ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் ஜோன்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் போறதுனால பிற்காலத்துல என்ன ஆகும்னு தெரியாது. பிகாஸ் டாமினன்ஸ் ஆஃப் சைனா அந்த இடத்துல வரும்போது அதுவும் சாபஹார் போர்ட் கிட்டயே வந்துட்டு இன்னும் சைனாக்குன்னு ஒரு ஸ்டேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது சாபஹார் போர்ட்ல இந்தியா அண்ட் சைனா வில் பி வெரி க்ளோஸ் டுகெதர். சோ அப்ப லடாக்ல நடக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸ் ஒருவேளை வெளியில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணும், பாதிக்கப்படும். எப்படி வந்துட்டு அந்த காலத்துல பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்கு நடுவுல போர் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நடந்தா கூட இந்தியாலயும் பேட்டில் ஆஃப் பாண்டிவாஷ்னு ஒண்ணு வந்துதான் பிரெஞ்சு என்ன ஆயிருப்பாங்க, வெளியில போயிருப்பாங்க. அப்ப எங்க சண்டை நடந்தாலும் எங்கெங்கெல்லாம் இவங்க பக்கத்துல இருக்காங்களோ அங்க எல்லாமே பிரச்சனை நடக்கும். அது இந்தியாவோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்கும். அண்ட் இந்தியா அவங்களோட செக்யூரிட்டி இதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணி ஆகணும், சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியாவை சுத்தி சைனாவோட பிரசன்ஸ் என்ன ஆயிட்டே இருந்துகிட்டே இருக்கு. சோ என்னதான் சார் பண்ணலாம், இப்படி ஒரு வேர்ல்டு, இந்த வேர்ல்ட் கம்ப்ளீட்டா கனெக்டடுங்க. சோ இஃப் வேர் கனெக்டிவிட்டி இஸ் சீன் அஸ் தி நியூ கரன்சி, எல்லாரோடையும் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்தியா இந்த ஒரு இது லூஸ் பண்ணது யாருக்கு கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா சைனாக்கு கெயின் ஆயிடுச்சு. அப்ப இந்த கெயினை சைனா எப்படி யூஸ் பண்றாங்கிறத இந்தியா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஏன்னா இந்தியா எக்ஸிட் ஆகக்கூடிய இந்த ஸ்பேஸ சைனா ஆக்குபை பண்றாங்க. ஒருவேளை சைனா ஆப்கானிஸ்தானோட ஏதோ ரிலேஷன்ஷிப் உள்ள போறாங்கன்னா அப்ப இந்தியால இருந்து ஏற்கனவே நிறைய கண்ட்ரிஸ் இட் இஸ் அவே ஃப்ரம் இந்தியா மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்தியா யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் சைனா இஸ் மூவிங் மோர் க்ளோஸா. இந்தியானால இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. இந்தியா சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல தான் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா பார்லிமெண்ட் கட்டி கொடுத்திருப்பாங்க, டேம் கட்டி கொடுத்திருப்பாங்க, இந்த ரோடு போட்டு தரதெல்லாம் எப்பயாவது 1-2 ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அது பண்றதுக்கும் ஃபண்ட் கிரன்ச் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இருக்கு. இந்தியாவுக்கு சில கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கு. சோ அப்ப இந்தியா என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னா இந்தியா மஸ்ட் ஒர்க் ஆன்
கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ். ஒருத்தருக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். ஒன்ஸ் இவங்க நமக்காக பண்ண மாட்டாங்கங்கிற அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. விச் மீன்ஸ் நிறைய டிப்ளமேட்டிக்கல் டாக்ஸ் வந்துட்டு நடக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். ஸோ இதுதான் என்னையோட கரெக்ட். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Conquer IAS. Thank you and press the bell icon for notification.